Welcome to Magellan Magellan Academy. This video gives you part 2 of the lesson The Summit by Edmund Hillary, 12th English Unit 4 for Samacheer Kalvi, prepared and presented by Dr. Amal Arogyam. இந்த வீடியோ பார்ட் 2 தான். இந்த பார்ட் 2 பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட் 1 நீங்க பார்க்கலைன்னா இதே பிளேலிஸ்ட்ல பார்ட் 1 இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த செகண்டுக்கு வந்தீங்கன்னா தான் கண்டினியூட்டி நல்லா இருக்கும். Number 4. Tenzing kicked steps into a long traverse back towards a ridge, and we reached its crest where it forms a great snow pump at about 28,000 feet. Tenzing வந்துக்கிட்டு கிக்ட் ஸ்டெப்ஸ் வேகமாக நடக்க ஆரம்பித்தார். எங்கன்னா ரிட்ஜுங்கிறது பாருங்கள், லெஃப்ட்டில் பாருங்களேன், அந்த நடந்து போகிற அந்த வழி இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்டு ரிட்ஜ். நம்ம இங்கே வந்து மலை வழி போட்டிருக்கோம், தெளிவாக தெரியணும் அந்த வழிங்கிறதுக்காக. இது வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஸ்னோ உள்ள அந்த மலையில், அது அங்கேயும் இதே மாதிரி தான் வழி இப்படி போகும் மேலே உச்சியில். ஸோ ரிட்ஜ், வி ரீச் இட்ஸ் கிரஸ்ட் வேர் இட் ஃபார்ம்ஸ் கிரேட் ஸ்னோ. போகிறதுக்கு மூளைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்துட்டு ரொம்ப ஸ்னோ முழுசுமாக ஃபார்ம் ஆகிருக்குது. அது எவ்வளோ ஏற்றுனா 28,000 feet, 28,000 அடி மேலே. From here, the ridge narrowed to a knife edge, and as my feet were now warm, I took over the lead. அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிட்ஜ், அந்த எண்டு வந்துக்கிட்டு நேரோ நைஃப் ஏஜ் அப்படின்னாக்கா ரொம்ப ஷார்ப்பாக கிளம்புது. நான் என்னுடைய கால் வந்து இப்போ ஏற்கனவே வார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஐ டுக் ஓவர் த லீடு, நான் முன்னாடி போக ஆரம்பித்தேன், டென்சிங்கை பின்னாடி விட்டுட்டு. Number 5. The soft snow made a route on top of the ridge, both difficult and dangerous, which sometimes held my weight but often gave way suddenly. இந்த சாஃப்ட் ஸ்னோ இருக்கே, அந்த மாதிரி பக்கத்தில் பாருங்கள், மேலே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த சாஃப்ட் ஸ்னோ நடக்கிற ஒரு மனுஷன் தெரியுதா மேலே இருக்கிற படத்தில், அவன் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருக்குது, டேஞ்சரஸ். ஏன்னா ரொம்ப சாஃப்ட் அது. ஒரு சில நேரத்தில் என் வெயிட் தாங்குது, ஒரு சில நேரத்தில் வந்து அது திடீர்னு வழி விடுதுனாக்கா அது உடஞ்சிருது. After several hundred feet, we came to a tiny hollow and found there the 2 oxygen bottles left on the earlier attempt by Evans and Bourdillon. ஒரு 100 அடிகள் போன பிறகு ஒரு சின்ன ஒரு ஹாலோ வெற்றிடம் வந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் பாட்டில்ஸ் இருந்தது. அதை வந்துட்டு முன்னாடி இதே மாதிரி சிகரத்தில் ஏறுறதுக்கு அட்டன் பண்ண ஈவான்ஸும் போர்டிலனும் விட்டுட்டு போனது அப்படின்னா, இந்த ஈவான்ஸும் போர்டிலன் தான் அதை கீழே இருக்க படத்தில் இருக்க 2 பேர், அவங்க தான் ஈவான்ஸ் போர்டிலன், அவங்களோட ஃபோட்டோ தான் அது. அவங்க முன்னாடியே ட்ரை பண்ணிட்டாங்க. I scraped the ice off the couches and was relieved to find that they still contained several hundred liters of oxygen, enough to get us down to the South Col if used sparingly. நான் வந்து அந்த மேலே ஒட்டியிருக்குங்களா ஐஸ், அதெல்லாம் வந்து அந்த பாட்டிலேருந்து எடுத்துகிட்டு பார்த்தாக்கும் இன்னமும் நிறைய 100 லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அங்கே இருக்குது. இது வந்து எங்களை வந்து சவுத் காலுக்கு நான் சவுத் கால் அப்படிங்கிறது சவுத்தில் இருக்கிற அந்த மலையோட அடிப்பகுதி. அங்கே தான் மற்ற டென்ட்லாம் இருக்கிறாங்க, இவங்க மட்டும்தான் மேலே வந்திருக்கிறாங்க. நம்ம முன்னுக்கே படித்தோம், மற்றவங்க 3 பேர், இவங்களை தவிர மற்றவங்க 3 பேர் வந்துக்கிட்டு இவங்களை இங்கே விட்டுட்டு டென்ட் போகிறதுக்கு முன்னாடி முதல் நாள் நைட்டே அவங்க சவுத் காலுக்கு திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். தேர்ஃபோர் அந்த சவுத் கால் போகிறதுக்கு இப்போ போதும் அப்படிங்கிறாங்க. அதாவது மலைக்கு உச்சியில் போயிட்டு திரும்ப வந்து இந்த சிலிண்டர் எடுத்தோம்னா இந்த சிலிண்டரை வச்சுட்டே நம்ம வந்துட்டு சவுத் காலுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. 6. I continued making the trail on up the ridge, leading up for the last 400 feet to the southern summit. ஸோ நான் அந்த ட்ரெயிலில் அந்த வழியில் வந்துக்கிட்டு அந்த ரிட்ஜில் இருக்கிற வழியில் வந்து நானே லீட் பண்ணி போனேன். ஃபார் த லாஸ்ட் 40 feet to the southern summit. சதர்ன் சம்மிட்னா சதர்ன் ஹைட் இருக்க உச்சி இருக்கே, அந்த உச்சி தெற்கு பகுதியில் உச்சி இருக்கே, அந்த உச்சிக்கு 400 feet. The snow on this face was dangerous, but we persisted in our efforts to beat a trail up it. நான் அந்த பகுதியில் இருக்க ஸ்னோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாக இருந்தது. சம்டைம்ஸ் வலிக்கிறோம், சரிக்கிறோம், சம்டைம்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பட் வி பர்சிஸ்டட் இன் அவர் எஃபர்ட். நாங்கள் வந்து அந்த எங்கள் முயற்சியை தொடர்ந்து நடத்தினோம். டு பீட் அ ட்ரெயில் அப் இட். நாங்கள் அது வழியாக ஒரு வழியை உருவாக்குறதுக்கு, டு பீட் அ ட்ரெயில்னா ஒரு அடித்து வழியை உருவாக்குறது. பார்த்துருங்க இல்லையா, இந்த ஆக்ஸ் இருக்கும், ஐஸ் ஆக்ஸில் உடச்சி கிடச்சி வழியை உருவாக்குவாங்க. Number 7. We made frequent changes of lead. நாங்கள் வந்து அப்போ லீடை மாற்றிக்கிறோம். நான் கொஞ்சம் நேரம் போவேன், அவர் கொஞ்சம் நேரம் டென்சிங் வருவார். As I was stamping a trail in the deep snow, a section around me gave way and I slipped back through 3 or 4 of my steps. நான் வந்துட்டு ஸ்டாம்ப் பண்ணி உடச்சிக்கிட்டே போனேன், நான் வழியை உருவாக்கிட்டே போனேன். உருவாக்கிட்டு போகும்போது திடீர்னு ஒரு செக்ஷன் ஆஃப் அரவுண்ட் மீ, எனக்கு சுற்றி இருக்கிற ஐஸும் உடஞ்சிருச்சு. நான் திரும்ப வலிக்கிக்கிட்டு ஒரு 3-4 அடி பின்னாடி போயிட்டேன். I discussed with Tenzing the advisability of going. மேலே இருக்கிறவர் தான் இப்போ நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காரு, கீழே இருக்கிறவர் டென்சிங்.
advisability of going on, and he, although admitting that he felt unhappy about the snow conditions, and finished with his familiar phrase, just as you wish. நான் இதை பற்றி சரி இவ்வளோ வயசு போகுதே, வழி விட்டுறதே, கீழே வலிக்கிட்டனே அப்படின்னு சொல்லி டென்சிங்கிட்ட உன்னுடைய அட்வைஸ் என்னப்பா அப்படின்னு கேட்டப்பா அவன் வந்துட்டு ஆமாம்மா ஸ்னோலாம் மோசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடைசியாக முடிக்கும்போது அவன் வழக்கமாக சொன்ன மாதிரி நீ என்ன நினைக்கிறியோ அதை செய் அப்படின்னு சொல்லிட்டார். 8. I decided to go on, and we finally reached firmer snow higher up, and then chipped steps up the last steep slopes and cramponed on the south peak. It was now 9 a.m. ஸோ அவர் சொல்லிட்டாரு, நீ நினைக்கிற மாதிரி செய்யணும், therefore நான் வந்துட்டு சரி போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நாங்கள் வந்துட்டு கடைசியாக பார்த்தா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்னோ, அப்போல்லாம் சாஃப்ட் ஸ்னோ, இப்போ ஹார்டாக இருக்கிற ஸ்னோவுக்கே ஹையர் மேலே போக வந்துருச்சு. நாங்கள் வந்துட்டு சிப்டு ஸ்டெப்ஸ், அதில் வந்து நாங்கள் வந்துட்டு ஸ்டெப்ஸை உருவாக்கணும். சிப் பண்ணதுனா உடச்சி விடுறது. இந்த லாஸ்ட் ஸ்டீப் ஸ்லோப்ஸ், அந்த லாஸ்ட் ஸ்டீப் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கிற ஸ்லோப் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு போனோம். போயிட்டு கிராம்பவுண்ட் அந்த சவுத் பீக், நாங்கள் வந்துட்டு அந்த கிராம்பவுண்ட்னா அந்த முள்ளு வச்ச ஷூ வச்சு நடக்கிறது இருக்கு இல்லையா, அந்த ஆணி வச்ச ஷூ, அதை வச்சு நான் சவுத் பீக்கில் நடந்தோம். இப்போ இட் வாஸ் நவ் 9 a.m. இப்போ 9 மணி ஆயிடுச்சு. முதல் நாள் நைட்டு வந்து படுத்துட்டு காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு 6:30 மணிக்கு டென்ட்டை விட்டு கிளம்பி இப்போ 9 மணி ஆயிடுச்சு. 9. We cut a seat for ourselves just below the south summit and removed our oxygen apparatus. இப்போ நாங்கள் சவுத் பீக் வந்துட்டோம் இல்லையா, அங்கே வந்து சவுத் சம்மிட், அந்த சவுத்தோட அந்த தெற்கு பகுதி உயரம் உச்சி இருக்கு இல்லையா, சிகரம் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து எங்களுடைய ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் ரிமூவ் பண்ணோம், விளக்கணும். As our first partly full bottle of oxygen was now exhausted, we had only one full bottle left. நாங்கள் முன்னுக்கு ஏறி வந்ததில் பாதி தீர்ந்து போய் இப்போ டென்ட்லேருந்து இங்கே வரைக்கும் மீதியும் தீர்ந்து போயிடுச்சு ஒரு பாட்டிலில். இப்போ வந்து எங்கள்கிட்ட ஒரே ஒரு பாட்டில் தான் எங்கள்கிட்ட இருக்குது. அவர் apparatus was now much lighter. இப்போ என்னாச்சுன்னா ஒரு பாட்டில் தீர்ந்து போச்சுனே, அப்போ என்னாச்சுன்னா ஒரு பாட்டில் தான் இருக்கிறதுனால எங்களுடைய இது வந்துட்டு ரொம்ப வெயிட் கம்மியாயிடுச்சு. வெயிங் ஜஸ்ட் ஓவர் 20 pounds, ஒரு 20 poundsக்கு மேலே தான் வெயிட் இருக்குது இப்போ. ஏன்னா நம்ம சொல்லியிருக்கிறோம் 30 பவுண்டு சிலிண்டர் அப்படின்னு நம்ம சொல்லணும், ஞாபகம் இருக்கா? அண்ட் ஐ ஸ்கட் ஸ்டெப்ஸ் டவுன் ஆஃப் த சவுத் சம்மிட். ஐ ஃபெல்ட் அ சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் வெல்பீயிங். ஸோ நான் அப்புறம் வந்து சவுத்து சிகரத்துலேருந்து நான் வந்துட்டு இப்போ படிகளை வழி உருவாக்கும் போது நான் வந்துட்டு ஒரு ஃப்ரீடம் இருக்கிற மாதிரி, ஒரு நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா சிலிண்டர் வேறு வெயிட் குறைஞ்சிருச்சுல, அதுவும் இருக்கலாம். Number 10. As my ice axe bit into first steep slope of the ridge, my high hopes were realized. பக்கத்தில் பார்த்தீங்களா, அதுதான் ஐஸ் ஆக்ஸில் அவர் குத்தி பார்த்தீங்களா, அப்படி அதில் வந்து குத்தி பிடிச்சிக்கிட்டு அடுத்ததை கொண்டு இதில் டைட் ஆச்சுன்னா அதை குத்தி மேலே ஏறணும். இப்போ எனக்கு என்னுடைய ஹோப்ஸ் எல்லாம் ஓகே, நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. த ஸ்னோ வாஸ் கிறிஸ்டலைன் அண்ட் ஃபார்ம். இந்த ஸ்னோ வந்து ரொம்ப கிறிஸ்டல் மாதிரி இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. 2 or 3 blows of the ice axe produced a step large enough even for our oversized high altitude boots. நான் 2-3 தடவை அந்த ஐஸ் ஆக்ஸில் வந்துட்டு ஐஸை உடைச்சேன்னு சொன்னாவே அது ஓரளவுக்கு எங்களுடைய அந்த உயரமான பெருசை அந்த பூட்டு உள்ளார நுழையிற அளவுக்கு வலியை உருவாக்குச்சு. உங்களுக்கு தெரியலையா, இந்த அந்த 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 வச்சுட்டு ஐஸில் வந்துட்டு ஒரு குழியை பறிப்பாங்க, அந்த குழியில் வந்துட்டு தான் அந்த கால் ஒன்றொன்னா கால் வச்சு மேலே ஏறணும். தட் வேர் படியை நீங்களே உருவாக்கி அந்த படியில் காலை வச்சுக்கிட்டு மேலே ஏறணும். கயிறு கட்டியிருக்கும், அந்த கயிறை கட்டிட்டு தொங்கிக்கிட்டே போகணும். And a firm thrust of the ice axe would sink it halfway up the shaft, giving a solid and comfortable belay. ஸோ நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபேமாக அடித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஐஸ் ஆக்ஸ் வந்து நல்லா ஆழமாக உள்ளார போய் அந்த ஷாஃப்டில் வந்துட்டு கம்ஃபர்டபுள் பிலே நாங்கள் வந்துக்கிட்டு நம்மளை தாங்கி பிடிக்கிறதுக்கு அந்த ஆணி வச்சு ஆணி அடிப்பாங்க. ஆணி அடித்து அதில் தான் அந்த கயிறை தூக்கி திருப்பி மாட்டுவாங்க. நீங்கள் இதெல்லாம் ஒரு தடவைனாச்சும் ஏதாச்சும் யூடியூப்லேயோ இல்லை சினிமாவிலையோ பார்க்கணும், எப்படி மலையில் ஏறுறாங்க அப்படிங்கிறத. The number 11. We moved one at a time. I would cut a 40-foot line of steps, Tenzing belaying me while I worked. நாங்கள் ஒவ்வொருத்தராக தான் போகணும். நான் வந்துட்டு ஒரு 40-foot லைன் ஆஃப் ஸ்டெப்ஸ், 40 அடிக்கு வந்துட்டு ஸ்டெப்ஸை வந்து நாங்கள் கட் பண்ணணும். அதுக்கு வந்து டென்சிங் வில் பி பிளேயிங் மீ ஒயில் ஐ ஒர்க். பிளேயிங்னாக்கு வந்துக்கிட்டு அவரை தாங்கி பிடிக்கிறது வயரை வச்சுக்கிட்டு.
பக்கத்தில் படத்தில் பாருங்கள், மேலே இருக்கவர் தான் வந்துட்டு ஸ்டெப்ஸ் வெட்டிக்கிட்டு இருக்காரு, கீழே இருக்கவர் தான் பிலேயிங். இது ஆல்மோஸ்ட் மேலே இருக்கவர் நீங்கள் வந்துட்டு ஹிலரி அப்படின்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்கவர் வந்து நீங்கள் வந்துட்டு டென்சிங் வச்சுங்க. டென்சிங் வந்துட்டு இங்கே இந்த கயிறை ரோப்பை பிடிச்சிக்கிறார், ஸோ அதை அவர் வழி கிளிக்கு வந்தார்னா பிடிச்சிக்கிறதுக்காக. அதைத்தான் பிலேயிங் அப்படின்னு சொல்கிறோம். Then in turn, I would sink my shaft and put a few loops of the rope around it, and Tenzing, protected against a breathing steps, would move up to me. So நான் ஒரு 40 அடி போன பிறகு நான் என்ன பண்ணுவேன், நான் வந்துட்டு அந்த ஆணி அடித்து இந்த கயிறை நல்லா சுற்றிடுவேன். சுற்றின பிறகு இப்போ டென்சிங்கை சொன்னால் டென்சிங் இங்கேருந்து மேலே இருந்து அந்த இடத்துக்கு நான் எங்கே இருக்கணும் அந்த இடத்துக்கு வந்துடுவார். Then once again as he belayed me, I would go on cutting. திரும்ப அந்த இடத்துல அவர் டென்சிங் நின்றுப்பார், நான் ஒரு 40 அடி திருப்பி மேலே வெட்டுவேன், அங்கே போய் ஆணி அடிச்சு வைப்பேன், திருப்பி ரோப்லேருந்து மேலே வருவார். இதுதான் சிஸ்டமே ஆக்சுவலாக. Number 12. In a number of places, the overhanging ice cornices were very large indeed, and in order to escape them, I cut a line of steps down to where the snow met the rocks on the west. In a number of places, the overhanging ice cornices அப்படின்னா உனக்கு சொன்ன முதலே அங்கே படம் காமிச்ச நம்ம ஐஸ்லாம் ஃபார்ம் ஆகி அப்படியே வந்து தனியாக அப்படியே இப்படி அனாமத்தான் நின்றுட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் அது ரொம்ப பெருசாக இருக்குது, அதுலேருந்து போக முடியாது, திடீர்னு விழுந்துச்சுன்னா பெரு கஷ்டம். அப்போ நான் என்ன பண்ண அதை தாண்டி போகணும் அப்படின்னாக்க நான் வந்துட்டு ஐ ஹவ் டு கட் லைன் ஆஃப் ஸ்டெப்ஸ் வெட்டணும், டவுன் டு வேர் த ஸ்னோ மேட் த ராக் ஆன் த வெஸ்ட். அப்போ இந்த ராக்கும் ஐஸும் மீட் பண்ணி, ஏன்னா ஐஸ் தனியாக இருக்குது, எப்படி இருந்தாலும் பேஸ் வந்து ராக்கில் தான் மலையில் தான் இருக்கணும். தேர்ஃபோர் அந்த மலையும் எங்கே மீட் பண்ணுதோ அந்த இடத்துக்கு நான் ஸ்டெப்ஸ் வெட்டணும். It was a great thrill to look straight down this enormous rock face on to sea. இங்கேருந்து பார்க்க பெரிய த்ரில்லாக இருக்குது, ரொம்ப இனார்மஸ் ராக்கு, அது மேலே உச்சியில் இருந்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக நான் பார்க்கறதுக்கு. எப்படி பார்க்கறதுக்கு? 8,000 feet below us, 8000 அடி கீழே பார்க்குறோம். த டைனி டென்ட்ஸ் ஆஃப் கேம்ப் 4 in the Western Cwm. வெஸ்டர்ன் கம்மில் வந்துக்கிட்டு கேம்ப் 4 இருக்குது. அந்த கேம்ப் 4ல் இருக்கிற டென்ட்டெல்லாம் டைனியாக தெரியுது. நான் முன்னுக்கே சொன்னேன், நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இவங்க கேம்ப் 8, கேம்ப் 4 இருக்குது, நிறைய கேம்ப்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் தனித்தனி டீமு தனித்தனியாக ஜாமான் தூக்கிறதுக்கு ஆட்கள். இப்போ இவங்க பார்க்கறது 8000 அடி கீழே கேம்ப் 4 பார்க்குறாங்க. Scrambling on the rocks and cutting handholds on the snow, we were able to shuffle past these difficult portions. நாங்கள் வந்துட்டு இதை மேலே ஏறி நடக்க முடியாதுங்கிறதுனால நாங்கள் கையாலையும் முழங்காலையும் நாங்கள் வெட்டிக்கிட்டு எங்களுக்கு கைக்கு பிடிக்கிறதுக்காக ஸ்னோவை கட் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்துட்டு இந்த டிஃபிகல்ட் போர்ஷனை கடந்தோம். Number 13. On its east side was another great cornice, and running up the full 40 feet of the steps was a narrow crack between the cornice and the rock. இதுக்கு ஈஸ்ட் சைடு கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரொம்ப பெரிய கார்னிஸ் முன்னுக்கே சொல்லியிருக்கோம், திருப்பி இந்த ஐஸ் மேலே இருந்தது. அண்ட் ரன்னிங் அப் த full 40 feet of the step was a narrow crack between the cornice and the rock. இப்போ நாங்கள் 40 அடியாக போகிறோம் இல்லையா, இந்த 40 அடிக்கு ஸ்டெப் வெட்டுறது அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா இந்த கார்னிஸ்க்கும் ராக்குக்கும் நடுவில் போகணும். கார்னிஸை வெட்டினீங்கன்னா அது தலையில் விழுந்துடும், ஸோ அதுவும் விழக்கூடாது, ஆனால் வழியும் உருவாக்கணும். ஸோ இந்த மாதிரி போகிறதா ரொம்ப டிஃபிகல்ட்டு. நீங்கள் அங்கே பக்கத்தில் பாருங்கள், லெஃப்ட்டில் பாருங்கள், ராக் இருக்குது, அந்த கார்னிஸ் இருக்குது. தூங்குறவங்களுக்கு இதையே ரொம்ப பெருசாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் வாட் இஸ் த டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. Leaving Tenzing to belay me as best he could, I jammed my way into the crack. ஸோ அந்த இடையில் இருக்காத கேப், எந்த கேப்பு? ராக்குக்கும் இதுக்கும். இதில் நான் வந்து டென்சிங்கை வந்து என்னை பிலே பண்ணிக்க, என்னை தாங்கி பிடிச்சிக்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்னுடைய வழியை உருவாக்கினேன். Then kicking backwards, I sank the spikes of my crampons deep into the frozen snow behind me and levered myself off the ground. நான் அப்படியே கிக் பண்ணி பின்னாடி போயிட்டே இருந்து நான் என்னுடைய ஸ்பைக்ஸ் இல்லையா, அந்த பூட் இல்லையா, அந்த பூட்டை வச்சு நான் டீப்பாக ஃப்ரோசன் ஸ்னோவில் அழுத்தி நான் வந்து மேலே வந்தேன், கிரவுண்டுக்கு மேலே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் part 2. Please look for part 3 in the same playlist. Like, share, comment and do subscribe Magellan Academy. Thank you.